ஏய் உங்க அண்ணனுங்க உன்னதானடி? தெரியலம்மா. என்னடி யோசனை? மா 6 மணிக்கு அலாம் வச்சுட்டு தூங்குனேன். இன்னைக்கு 4 மணிக்கே அலாம் அடிச்சிட்டு அதை ஆஃப் பண்ணிட்டு தான் தூங்குனேன். ஆனா 3 நேரம் மறுபடி அடிச்சிட்டு. ஏதோ வித்தியாசமா இருக்கு. இப்ப கூட யாரோ என் பின்னாடி நிக்கிற மாதிரியே இருக்குமா. உண்மையிலே உன் பின்னால சுசிலா தான் நிக்கிறா. ஏம்மா எனக்கு தூக்கத்துக்கு நடக்கிறது யாரும் இருக்குமா? மன்னிச்சுக்கோங்கம்மா. உன்னை எதுவும் தப்பா பேசியிருந்தா மன்னிச்சிருமா. சுசிலா போய் துணி தவ. இவ ஏதாவது சொல்லிட்டே இருப்பா. எப்ப பார்த்தாலும் மொபைல் நோண்ட வேண்டியது. அவன் பார்த்தான் இவன் பார்த்தான் பின்னால சுத்தலாம் அப்படின்னு சொல்ல வேண்டியது. போய் சாப்பிட போ. இதே வேலையா போச்சு. தம்பி உன்னை ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிரியா? அவளுக்கு தான் தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்குன்னு தெரியுமில, பின்ன என்ன? நீங்க போங்க. நேற்று நைட்டு எங்க போன? பாலசங்கர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்குமா? என்னடா சொல்ற? சாப்பிட்ற வழியா அவங்க அக்கௌண்ட்ல பணத்தை திருடலாம். அப்படி இல்லைன்னா அவங்க செல்போன் கேமராவை ஆன் பண்ணி அவங்க அங்கே அசைவுகளை கவனிக்கலாம். சார் எனக்கு டவுட்டு, அவங்க செல்ஃபோன் கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாமா? எனக்கு ஒன்றும் புரியல சார். ஓகே சிடம். கேமரா ஆன் பண்ண வாட்ஸ்அப் மாதிரி சில ஆப்புகளே போதுமானது. மொபைலை என்கிட்ட தாங்க, நான் வச்சுருக்கேன். தேங்க்யூ பாஸ். மொபைல் கவனம். தேங்க்யூ. டேய், நான் உனக்காக ஒரு பாட்டு படிக்கேன், கேட்குறியா? நான் மலரோடு தனியாக ஏன் இங்கு நின்றேன், என் மகராணி உனக்காக. லவ் பண்ணுறதுக்கெலாம் பெரிய மனதைரியம் தேவை இருக்கு. இருந்தாலும் நீ ஒரு தியாகி தான்ப்பா. இதுக்கு மேலே இதை கேட்டோம் நம்ம மெண்டல் ஆயிடுவோம். இரு உனக்கு வைக்கிறேன். ஹலோ ஹலோ சிவா, ஹேர் ஃபேர் கம்பெனிலேருந்து பிரீத்தி சிந்தா பேசுது. இன்னும் படம் போடலையா? இந்த ஒன்னே போட்டுட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பு. கொஞ்சம் நிம்மதி. மாப்பிள்ள பாலசங்கர் அப்பா வந்துட்டாப்லையா? ஆமாம் மாப்பிள்ள உள்ளதான் இருக்காரு. இன்னைக்கு காலையில் தான் வந்தார்.